சாந்தி. அவ்யக்த சமிகை 5 நவம்பர் 2025. बाप दादा இன்னைக்கு என்ன புரிய வைக்கிறார்னா, वैसे अशरीरी होना सहज है, लेकिन जिस समय कोई बात सामने हो, कोई सर्विस के झंझट सामने हो, कोई हलचल में लाने वाली परिस्थितियां हो, ऐसे समय में सोचा और अशरीरी हो जाए, इसके लिए बहुत समय का अभ्यास चाहिए. பாபா புரிய வைக்கிறாரு. பொதுவாக அதாவது சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அஷரீரி ஆகிறது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸி தான். அதுக்கு முயற்சி தேவைப்படுது, அது வேறு விஷயம். ஆனால் அது கொஞ்சம் சகஜமானது தான். ஆனால் எப்பொழுது ஏதாவது விஷயம் உங்கள் முன்னால் இருக்கிறதோ, ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது சேவையினுடைய ஒரு பொறுப்புகள் இருக்குது, நம்ம அதை செய்யணும் இது செய்யணும், நிறைய வேலை இருக்குது, இதெல்லாம் நம்ம இப்போ குறுகிய காலகட்டத்துக்குள்ளே பண்ணி முடிச்சாகணும் அப்படி, அல்லது ஏதாவது உங்களை குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய போன்று ஒரு சூழ்நிலை இருக்குது, பரிஸ்திதி, இது என்னன்னு புரியலையே, இது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், நமக்குள்ள ஒரு குழப்பம் வருதான். இது போன்ற நேரங்களில் நினைத்தவுடன் அஷரீரி ஆவது என்றால் அதற்கு நீண்ட கால பயிற்சி வேண்டும். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸும் நார்மலாக இருக்குன்னா அப்போ அஷரீரி ஆகிறது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் இது போல் அதாவது நம்மளுடைய மனம் புத்தி வேறு எதுலேயோ ஒன்று ஆக்குப்பைடாக இருக்குது, அதில் நான் ஈர்க்கப்படுகிறேன், விரும்பாவிட்டாலும் அந்த பிரச்சனை என்னை யோசிக்க வைக்கிது, அந்த சேவை என்னை யோசிக்க வைக்கிது. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அப்படி ஒரு செகண்டில் அஷரீரி ஆகணும்னா பாபா என்ன சொல்லனா, அதுக்கு பயிற்சி வேணும். நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம பயிற்சி செய்திருந்தால் இது உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். सोचना और करना साथ साथ चले तब अंतिम पेपर में पास हो सकेंगे. ஸோ யோசித்தவுடன் அவ்வாறு ஆவது, நினச்ச உடனே அப்படி ஆயிடணுமா, அப்படி செய்தால் நீங்கள் இறுதி தேர்வில் வெற்றி அடைய முடியும், பாஸ் ஆக முடியும். யோசித்தவுடன் அப்படியே நம்ம அஷரீரி ஆகிடணும். இப்போ நான் அஷரீரி, நான் புள்ளி தான், நான் ஆத்மா தான் அப்படின்னு நான் நினச்ச உடனே ஆகிடணுமா? குழப்பமான டென்ஷனான சூழ்நிலையில் நீங்கள் அதை செய்தீங்கன்னா தான் கடைசி நேரம், ஏன்னா அப்படி தான் இருக்கும், கடைசியில் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காது. இயற்கையும் அதனுடைய வேலைகளை செய்துட்ருக்கோம், பலவிதமான டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அஷரீரி ஆகணும்னா அதுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை. அப்போ நீங்கள் கடைசியில் பாஸ் வித் ஆனர்ஸ், ஃபெயில் ஆக வேண்டாம் அப்படின்னு புரிய வைக்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.